ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இதையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கான காரணத்தை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் பண்ணணும். நான் புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டேன். ஏம்மா அப்படிலாம் பேசுகிற அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் நான் எல்லாருக்கிட்டேயும் உங்ககிட்ட நல்லா தான் நடந்துக்கிறேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட அந்த அளவுக்கு நல்லா நடந்துக்கிறீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கங்க, பண்ணிக்கங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம யாருக்கிட்டேயும் எந்த விஷயத்துலையும் சரியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு போகலாம். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தில் நீங்கள் வேணுங்கிற மாதிரி இருந்துட்டீங்கன்னா பரவாயில்ல. நம்மளால் அதையெல்லாம் வேணும் வேண்டான்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி, இவங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறத அதுக்காக ஒரு சில விஷயத்த நம்ம பார்த்துக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி, அவங்களையெல்லாம் நம்ம யாருக்காகவும் சரியாக புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கான நேரங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் சரியாக தான் வரும். நம்மளுக்கான ஒரு இது நடக்கணும்னு இதெல்லாம் நம்ம பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு சில விஷயங்களில் நம்மளால் யாரையும் இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியாத இதுன்னு கிடையாது. அதையெல்லாம் நம்ம இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கான நேரங்கிறது இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான். நீ இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட எந்த விஷயத்துக்குமே கொஞ்சம் மன்னிப்பு கேட்குறதா இருக்கட்டும், இல்லை மாற்றி பேசுகிறதா இருக்கட்டும், அதுக்கு இதுக்குன்னு நம்ம சொல்கிறதுக்கான இது நம்மளுக்கு இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. உங்களுக்கு புரியாத விஷயம்னு இல்லை. நம்மளுக்கு இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பரவாயில்லாத மாதிரி ஒரு சில விஷயங்களை செய்கிறதுக்கான இதை நீங்கள் தான் இது பண்ணணுமே தவிர, நான் இது பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், பண்ணுறேன், செய்கிறேன் அப்படின்னோடனே, சரியான விதத்தில் நீங்கள் கரெக்டான ஒரு இதை பார்த்துக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எனக்கு அவங்கக்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னா இல்லை, அவங்க என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கங்கிற பொறுத்து தானே இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதை தான் நான் சொல்கிறேன். எனக்கு அதில் அவங்க விஷயத்தில் ஒன்றும் கோவம் இல்லை. என்ன கோவம் இருக்குது? ஒரு கோவமும் கிடையாது. ஏன்னா அவங்க பேசுகிற விஷயத்த, அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிற விஷயத்த நம்மளால் எதுவும் சொல்ல முடியாமல் போகிறப்ப, அதுக்கான இது நம்ம தான் பண்ணணும் செய்யணுமே தவிர, நீங்கள் பேசணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோடனே, அம்மா அதுக்காக தான் நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் என்ன செய்ய முடியுதோ அதை இது பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரிதான், நான் இல்லைங்கள. இதுக்கு மேலே நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் உரிமையாக நடந்துக்கிறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்களில் இதாக இருக்கட்டும், எல்லாமே நீங்களே பார்த்துக்கங்க, பண்ணிக்கங்க. எனக்கு அதுக்கு மேலே சரியான ஒரு விதத்தில் நான் பேசுகிறதுக்கான அர்த்தங்கிறது கிடையாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் அதுதான் உண்மையும் கூட. நம்மளால் யாருக்கும் எந்த விதத்துலையும் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. நீங்கள் அதை தொந்தரவாக நினச்சிக்கிட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் சரி தான். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நான் எந்த விதத்துலேயுமே காரணம் சொல்ல முடியாது. காரணம் சொன்னோன்னா அதெல்லாம் சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எதுக்குமே நம்மளை இதெல்லாம் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. முடிஞ்ச வரை